கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லாமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உபவாச ஜெப நாளாகிய 3வது நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அதிகமாய் நாம் உணர்விற்காக வேண்டி நாம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் அதனுடைய 34 வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் சங்கீதக்காரன் இவ்வாறாக அங்கே சொல்லுகிறான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா, ஆமென். உணர்வுள்ள இருதயம் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எதை குறித்ததான உணர்வு என்று சொன்னால், வேத வார்த்தை விலையேற பெற்றது என்றதான உணர்வு. அல்லேலூயா, வேத வார்த்தை விலையேற பெற்றது என்ற உணர்வு நமக்குள் வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஆமென் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மலையில் ஏறி பிரசங்கம் பண்ணி முடித்து அவர் மலையில் இருந்து இறங்கி வரும் பொழுது அங்கே 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பம் செய்கிறான். என்னுடைய வீட்டில் வேலைக்காரன், அவன் வீட்டிலே திமிர்வாதமாய் அவன் கொடிய வேதனையை அனுபவிக்கிறான், மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே நீர் அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறான். இதை கேட்ட இயேசுவானவர் அவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், நான் வந்து அவனை குணமாக்குவேன். ஆனால் இந்த 100க்கு அதிபதியானவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தருடைய இந்த வார்த்தை விலையேற பெற்றது என்ற உணர்வு நமக்குள் உருவாகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை குணமாக்குகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனுக்கு சுகத்தை கட்டளையிட்டார். ஒரு வார்த்தை மாத்திரம் தான் சொன்னார்,
13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறதாக இருக்கிறது. எப்ப தெரியுமா? அவருடைய வார்த்தை விலையேற பெற்றதென்ற உணர்வு நமக்குள் உருவாகும் பொழுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதியினுடைய வாழ்வில் அவனுடைய வேலைக்காரனுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரே வார்த்தையில் அற்புதம் செய்தது உண்மையானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்வதற்கு, நம்மை குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். கைகளை உயர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணாரா? சுகத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் நன்மையான காரியங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது. ஒரே வார்த்தையில் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட கொடிய வேதனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் வேதனைகளாக இருக்கட்டும், என் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 38 வருஷமாய் ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்? பெதெஸ்தா குளத்தங்கரையிலே படுத்திருக்கிறான். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவனால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்று போனார். அவனை பார்க்கும்படி போனார். அவனை பார்க்கும்படி போய் அவனிடத்தில் கேட்கிறார், நீ சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. என்னுடைய வாழ்வில் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நான் உன்னை சுஸ்தமாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த மனிதன் தான் படுத்திருந்த படுக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தன்னுடைய கால்களால் ஊன்றி நடந்து அவன் புறப்பட்டு போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அது வியாதியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட நெருக்கமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட போராட்டமாய் உபத்திரவமா இருக்கட்டும், என் தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையினாலே குணமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை என்னை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையானது விலையேற பெற்றதென்ற உணர்வு எனக்குள் உருவாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதே போல பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் சற்றாகிலும் குணமடையாமல் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் இழந்து வைத்தியர்களுக்கு கொடுத்து சற்றாகிலும் குணமடையாமல் அவள் இப்பொழுது கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுகிறாள்? இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டு, அவள் கேள்விப்பட்ட உடனேயே அவள் புறப்பட்டு போகிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் இயேசுவானவர் என்னை குணப்படுத்த வல்லமை உள்ளவர், அவரால் என்னுடைய வாழ்வில் சுகத்தை தர முடியும் என்ற உணர்வு அவளுக்குள் இருந்தது.
என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர முடியும் என்றதான உணர்வு அவளுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் ஒரு உணர்வு வேண்டும். அவருடைய வசனம் விலை உயர்ந்தது என்ற உணர்வு நமக்குள்ள வரும்போ, இந்த வார்த்தை விலையேற பெற்றது என்ற உணர்வு நமக்குள்ள வரும்போ, ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பலவீனங்களை மாற்றி, நம்முடைய சுகவீனங்களை மாற்றி, நமக்கு குணமுள்ள இருதயத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான பலவீனங்களை எல்லாம் மாற்றி அவர் நம்மை சுகப்படுத்த, குணப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது அவர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். அதை எப்படி செய்தார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினாலேயே செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே செய்தார். இன்னைக்கு நாம யோசித்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்வில் நான் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய வியாதியிலிருந்து நான் எப்படி மீண்டு எழும்ப போகிறேன், நான் எப்படி குணமடைய போகிறேன், அல்லது ஆமென் ஸ்தோத்திரம், இது ஆமென் என் தேவனாகிய கர்த்தர் வியாதியை மாத்திரமல்ல, அவர் அநேகருடைய பாவங்களையும் அவர் வார்த்தையினாலே மன்னித்தார். அல்லேலூயா. பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ நம்ம வியாதின்னு சொன்ன உடனேயே அநேகர் நினைக்கிறது சரீர வியாதியை மாத்திரம் நினைவில் கொள்ளுவார்கள். சரீரத்தில் இருக்கிறதான பலவீனங்கள் தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பலவீனங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆவிக்குரிய பலவீனம் என்று சொல்லும் பொழுது பாவமும் ஒரு வியாதியாக இருக்கிறது. பாவம் என்கிற வியாதியையும் அவர் ஒரே வார்த்தையினால் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். போ, இனி பாவம் செய்யாதே, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே. அநேகரை வார்த்தையினாலே அவருடைய பாவத்தை மன்னித்தார். இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் உள்ளான வியாதி என்கிற பாவத்தையும் ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேற விடாதபடி தடை பண்ணுகிறதான, ஆமென் எழும்பி நிற்க விடாதபடி தடை பண்ணுகிற, பலவீனப்படுத்துகிற, ஆவிக்குரிய நிலைமையை பலவீனப்படுத்துகிற பாவம் என்கிற வியாதியையும் ஒரே வார்த்தையினால் மாற்றுவதற்கு அவரால் கூடும். அப்படிப்பட்டதான நிலைமையில் நம்முடைய பாவத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை விலையேற பெற்றதென்ற உணர்வு நமக்குள் உருவாக வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை விலையேற பெற்றதென்ற உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஆமென் ஸ்தோத்திர குடும்பங்கள்ல, நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்களுக்குள் இருக்கிறதான பாவம் என்கிறதான வியாதியையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுகத்தை தருகிறார் என்று சொன்ன உடனேயே நாம நினைக்கிற காரியம் சரீர சுகத்தை மாத்திரம்தான் நாம் முன்னுக்கு கொண்டு வருவோம். அப்படி அல்ல. நாம் வியாதி வந்துவிட்டா, சரீரத்துல வியாதி வந்துவிட்டா என்ன செய்ய முடியாது? சரியா எதையும் செய்ய முடியாது. பலவீனம் வந்து அப்படியே படுத்த படுக்கையாய் மாறிவிடுவார்கள். ஆவிக்குரிய நிலைமை இன்னைக்கு பிசாசு ஆவிக்குரிய நிலைமையும் படுத்த படுக்கையாய் மாற்ற விரும்புகிறான். படுத்த படுக்கையாகவே மாற்றிக்கொள்ள விரும்புகிறான். பாவம் என்கிற வியாதி அது பிடித்துடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமா போகாது. அதுக்கும் சில மருந்துகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொடுக்க வேண்டியிருக்கு. அதற்கும் சில மருந்துகள் தேவைப்படுகிறது. என்ன மருந்துனா அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுக்கு, சோர்ந்து போனவனுக்கு, தளர்ந்து போனவனுக்கு, பலவீனப்பட்டிருக்கிற, பாவத்து நிமித்தமாய் பலவீனப்படுத்துகிற அந்த வியாதிக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் மருந்து கொடுக்க முடியாது. உள்ளான மனிதனை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவனை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையே அவனை குணமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் உள்ளான மனுஷன் சோர்ந்து போகிறவனா இருக்கிறான், தளர்ந்து போனவனா இருக்கிறான்,
சில நேரங்களில் பாவத்தின் வியாதி உள்ளான மனுஷனை ஆட்கொண்டு தேவனுக்கும் நமக்கும் இடையே தொடர்பில்லாதபடிக்கு துண்டிக்கப்பட்டதான நிலைமையில் பாவம் என்கிற வியாதியை கொண்டு வந்து போட்டு படுத்த படுக்கையாய் மாற்ற விரும்பிக் கொண்டிருக்கிறான் பிசாசு. என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி குணமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வியாதியை, நம்முடைய நோயை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயமானது அவருடைய வார்த்தை விலையேற பெற்றதென்ற உணர்வுடையதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஒரே ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்வதற்கு. ஒரு வார்த்தை போதும் நம்மை குணமாக்குவதற்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த மனிதன் சொல்லுகிறான், 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான், நீர் வந்து சுஸ்தமாக்குவ, நீர் என்னுடைய வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அது போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் அங்கே அவனுடைய சரீரத்தை பிசாசானவன் ஆட்கொண்டிருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். பிசாசுனுடைய பிடியினால் ரொம்ப மிகவும் வேதனைப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த 16ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அவர் அங்கே இருந்து அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. குணமாக்கினார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அவருடைய வார்த்தை நமக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற அநேகரை கர்த்தர் சுஸ்தமாக்குகிறார். அநேகரை கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை அநேகரை குணமாக்குகிறது. அந்த வார்த்தை நம்மை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தை விலையேற பெற்றது என்ற உணர்வு, அந்த விலையேற பெற்ற உணர்வு, விலையேற பெற்ற வார்த்தை என்றதான உணர்வு நமக்குள் உருவாகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, இயேசுவினிடத்தில் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளை மிகவும் பிசாசினால் கொடிய வேதனை அனுபவிக்கிறான். இவனை சில நேரங்களில் தண்ணீரிலும் சில நேரங்களில் தீயிலும் தள்ளி இவனை கொலை செய்ய பார்க்கிறது. நான் சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவர்களால் இதை துரத்த கூடாமல் போயிற்று. இப்ப இயேசுட்ட கொண்டு வருகிறான். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அவர் அங்க வேற ஒரு வித்தையும் காமிக்கல. இயேசு வார்த்தையை அனுப்பி அந்த பலவீனப்பட்டிருந்த மனிதனை கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். பிசாசின் தந்திரங்களில் அகப்பட்டிருக்கிற சிக்கி உழன்று கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கும்படி விரும்புகிறார். எதனால விடுதலையாக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை தான் நம்மை விடுவிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. அந்த தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்க. ஆமென். பலவீனப்பட்டிருக்கிற பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை ஆமென் கவனிக்கிறது ரொம்ப சிரமம். சொல்றது என்ன செய்யாது, சொல்ற பேச்சு கேட்காது. அவர்களை எல்லாம் என் இயேசுவானவர் குணமாக்கினார். அல்லேலூயா.
இன்னைக்கும் சில நேரங்களில் நாமும் சில நிலைமையில் பிசாசின் பிடியில சிக்கப்பட்டவர்களாய் மிகுந்த வேதனை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்படலாம். மிகுந்த வேதனையோடு மிகுந்த பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காணப்படலாம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையின் கரம் வெளிப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை பாவத்தில் பிசாசின் பிடியில சிக்கப்பட்டிருக்கிறதான நம்முடைய குடும்பத்தின் நபர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் பாவத்தின் பிடியில சிக்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் என் தேவனுடைய வல்லமையின் கரம் அவருடைய வார்த்தையை அனுப்பி அநேகரை சொஸ்தமாக்குகிறது, அநேகரை விடுதலையாக்குகிறது. பாவத்தின் பிடியில் இருக்கிற, பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை அவருடைய வார்த்தை குணமாக்கி விடுதலையாக்குகிறது என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய வசனம்தான் விடுதலையை பெற்று தருகிறது. அவருடைய வசனம்தான் குணமாக்குகிறது. ஆமென். அவருடைய வசனம்தான் விடுதலையை கொடுக்கும். அவருடைய வசனம்தான் குணமாக்கும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார் என்று நாம் வாசிக்க முடியும். அவர் வேற எந்த காரியத்தையும் அதிகமாய் செய்யவில்லை. அப்படின்னு சொன்னா, ஒருவன் சுகத்திற்காக வேண்டி வருகிறான் என்று சொன்னால், அற்புதத்திற்காக வேண்டி வருகிறான் என்று சொன்னால், அவனிடத்துல மேஜிக் காட்டுற மாதிரி எதையும் செய்ய மாட்டார். அதிகமாய் பயன்படுத்தினது என்னன்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை தான் அனுப்பினார். அவர் பேசினார், சுகம் உண்டானது. அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது, சுகம் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சிலருடைய விசுவாசத்திற்கு ஏற்ப அவர் சில காரியங்களை செய்தார். ஒரு குருடன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும். அவர் உமிழ்ந்து துப்பி அதனால சேறு உண்டு பண்ணி அவனுடைய கண்ணில் தேய்த்து, நீ போய் அந்த குளத்துல போய் என்ன செய், கழுவு. அவர்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்தார். ஆனா அதிகமாய் வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அநேகருடைய வியாதியை மாற்றுவதற்கு வார்த்தையை பயன்படுத்தினார். அநேகருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் வார்த்தையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே,